ஐயோ பாட்டி, தாங்க முடியல. பெத்து எடுத்தாச்சு, ஆனா இந்த வலியும் சோர்வும் நிறுத்துங்கம்மா. பெத்து எடுத்தா மட்டும் போதாது, பெத்த உடம்ப பேணி காக்கணும். ஒருத்திக்கு நார்மல், இன்னொருத்திக்கு ஆபரேஷன். வழி வேறையா இருக்கலாம், ஆனா தீர்வு ஒண்ணுதான். இதோ உங்க பாட்டி வந்துட்டேன். நான் சொல்றத செஞ்சா 10 நாள்ல உங்கள பழையபடி துள்ளி குதிக்க வைக்கலாம். கவலைப்படாதீங்கம்மா. அம்மா ஆகுறது ஒரு மறுஜென்மம். இப்போ உங்க உடம்பு களிமண் மாதிரி. நான் சொல்றத கேட்டு சரியா செதுக்குனாதான் உங்க பாட்டி நான் இருக்கேன். பயப்படாதீங்க. பிற்காலத்துல முட்டி வலியும் இடுப்பு வலியும் இல்லாம நிமிர்ந்து நடக்க முடியும். செல்லங்களா, நார்மல் டெலிவரி கேர் பராமரிப்புல முதல்ல நம்ம பார்க்க போறது பாடி கேர் பத்தி தான். குழந்தை பிறந்து 3வது நாள்ல இருந்தே சுத்தமான ஒரு காட்டன் சேலை எடுத்துக்கோங்க. அத 4 மடிப்பா மடிச்சு உங்க தொப்புளுக்கு கீழ் பகுதியில வச்சு நல்லா இறுக்கி கட்டிக்கணும். இப்படி செய்யறப்போதான் விரிவடைஞ்ச உங்க கருப்பை மெதுவா பழைய நிலைக்கு திரும்பும். அது மட்டும் இல்லாம பிரசவத்துக்கு அப்புறம் வர்ற தொப்பை விழாம வயிறு கச்சிதமா இருக்கும். நார்மல் டெலிவரி கேர் பராமரிப்புல 2வதா பார்க்க போறது பாத் கேர் பத்தி தான். ஒரு கைப்பிடி வேப்பில, அதோட 2 துண்டு விரலி மஞ்சள், இதெல்லாம் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த மூலிகை கலந்த வெதுவெதுப்பான தண்ணியில தான் நீங்க குளிக்கணும். இது உங்க உடம்பு வலிய அப்படியே போக்கி கிருமி தொற்று எதுவும் ஏற்படாம உங்களை பாதுகாக்கும். செல்லங்களா, நார்மல் டெலிவரி கேர் பராமரிப்புல 3வதா நம்ம பார்க்க போறது ஸ்கின் கேர் பத்தி தான். நல்லெண்ணெய உடம்பு முழுக்க தேய்ச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க மக்களே. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில குளிச்சிங்கன்னா அந்த பிரசவ தழும்புகள்லாம் காணாம போயிடும். உடம்பும் நல்லா தேரும். நார்மல் டெலிவரி கேர் பராமரிப்புல 4வதா நம்ம பார்க்க போறது முடி பராமரிப்பு பத்தி தான். செல்லங்களா, இயற்கையான ஷாம்பூவே இந்த செம்பருத்தி இலை தான். இத அரைச்சு தேய்ச்சு குளிக்கும் போது முடி உதிர்வு குறையறதோட உங்க முடி நல்லா அடர்த்தியாவும் வலுவாவும் வளரும். நாம இவ்ளோ நேரமா நார்மல் டெலிவரி கேர் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். செல்லங்களா, நெக்ஸ்ட் சி செக்ஷன் கேர் பராமரிப்புல முதலாவதா நாம பார்க்க போற முக்கியமான விஷயம் ஸ்டிச் கேர் பத்தி தான். பேரப்பிள்ளைகளே ஆபரேஷன் பண்ண இடத்துல ஒரு சொட்டு ஈரம் கூட படாம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. திடீர்னு உங்களுக்கு தும்மல் இல்லனா இருமல் வந்தா தையல் மேல அழுத்தம் விழுந்து அது பிரியாம இருக்க ஒரு தலகாணிய வைத்து மேல வச்சு இப்படி மெதுவா அணைச்சு பிடிச்சுக்கோங்க. அப்பதான் தையல் பாதுகாப்பா இருக்கும். செல்லங்களா, சி செக்ஷன் கேர் பராமரிப்புல 2வதா பார்க்க போறது பாடி கேர் பத்தி தான். பேரப்பிள்ளைகளே, இப்போதைக்கு நீங்க பெல்ட் எதுவும் போட வேண்டாம். அதை 3 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க படுக்கையில இருந்து எழுந்திருக்கும் போது அப்படியே நேரா எந்திரிக்க கூடாது. ஒரு பக்கமா மெதுவா சாய்ஞ்சுதான் எழுந்திருக்கணும். ஏன்னா நேரா எழுந்தா அந்த தையல் மேல அழுத்த விழுந்து வலி எடுக்கு. செல்லங்களா, அதனால ஜாக்கிரதையா ஒரு கழிச்சு படுத்து எந்திரிக்கணும். புரியுதா? செல்லங்களா, சி செக்ஷன் கேர் பராமரிப்புல 3வதா பார்க்க போறது மென்டல் ஹெல்த் கேர் பத்தி தான். பேரப்பிள்ளைகளே, ஆபரேஷன் ஆகிடுச்சுன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படாதீங்க. இதுவும் ஒரு அழகான புனிதமான பிரசவம் தான். உங்க மனசை எப்பவும் லேசா சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்களோட அந்த சின்ன குழந்தையோட நேரத்தை செலவிடுங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே உங்க பயம் கவலை எல்லாம் காணாம போயிடும். செல்லங்களா, இதுவரைக்கும் எல்லா பராமரிப்பு முறைகளையும் பார்த்தோம். அடுத்ததா நம்ம பாரம்பரிய பிரசவ லேகியம் பத்தி சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க பேரப்பிள்ளைகளே. முதல்ல சுக்கு, காரமான மிளகு, மருத்துவ குணமுள்ள திப்பிலி, ஜீரணத்துக்கு சிறந்த சீரகம். இதுதான் உங்க உடம்ப தேத்த போற தங்கம். கவனிங்க மக்களே, இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம் அப்புறம் ஓமம் இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து வாசம் வர்ற வரைக்கும் லேசா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு ஆட்டுக்கல் போட்டு நல்லா நைசா இடிக்கணும். அப்பதான் அந்த தூள்ல இருக்கிற முழு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும். இப்படி பக்குவமா இடிச்சு செஞ்சாதான் அந்த லேகி அப்படியே தேன் மாதிரி மணக்கும். செல்லுங்களா, இடிச்சு வச்ச அந்த தூளை பாகு காய்ச்சின கருப்பட்டியோட சேர்த்து மெதுவா கிளறணும் பேரப்பிள்ளைகளே. அது நல்லா சுருண்டு வரும்போது நம்ம நல்லெண்ணெய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. இந்த லேகியம் அப்படியே பந்து மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம திரண்டு வரும். அந்த வாசம் வீடு முழுக்க தூக்கும் பாருங்க. இதுதான் சரியான பக்குவம். இதுல ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை வலியும் பறந்து போயிடும். கவனிங்க செல்லுங்களா, இந்த லேகியத்தை எப்பத்துல இருந்து சாப்பிடணும்னு சொல்றேன். சாதாரண பிரசவம் ஆனவங்க குழந்தை பிறந்த 5வது நாள்ல இருந்தே இத சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதே சமயம் சி செக்ஷன் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்து தையல் ஆறின பிறகு, அதாவது ஒரு 15 நாள் கழிச்சு சாப்பிட ஆரம்பிங்க. தினமும் காலையில வெறும் வயித்துல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து வாயில போட்டுக்கோங்க. இது உங்க கருப்பைய சுத்தமாக்குறதோட பிரசவத்துக்கு அப்புறம் உங்க உடம்புக்கு தேவையான முழு சக்தியும் கொடுக்கும் மக்களே. செல்லங்களா, பிரசவத்துக்கு அப்புறம் வயித்துல இருக்கிற புண்ணை ஆத்த இந்த பொடி ஒன்னே போதும் மக்களே. இதுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்க. ஒரு கைப்பிடி சுண்டைக்காய் வத்தல், ஒரு கைப்பிடி மணத்தக்காளி வத்தல், 2 ஸ்பூன் உலர்ந்த வேப்பம்பூ, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். இது அத்தனையும் நம்ம வயித்து ஆரோக்கியத்துக்கு ஒரு வரப்பிரசாதண்டாய். இதை எப்படி பக்குவமா செய்யணும்னு கவனமா கேளுங்க. செல்லுங்களா, கவனிங்க.
நான் சொன்ன அந்த வத்தல்கள், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் நெய்யில போட்டுல வாசம் வர்ற வரைக்கும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் வறுத்த அந்த பொருட்கள் ஆறியதும் உரல்ல போட்டு நல்லாய்சா பொடி பண்ணி ஒரு ஜாடியில பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த தூளோட வாசம் உங்க பசிய தூண்டுறதோட இல்லாம வயித்துல இருக்கிற அத்தனை புண்ணையும் ஆத்திடும். புரியுதா? கவனிங்க செல்லங்களா, பிரசவம் முடிஞ்சு அந்த முதல் 15 நாளைக்கு மதியம் சுட சுட வெள்ளச்சாதம் எடுத்துக்கோங்க. அதுல நாம தயார் செஞ்ச இந்த பொடியை சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் சுத்தமான நெய்யை ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிசைஞ்சு மதிய உணவோட முதல் உருண்டையா இத சாப்பிடுங்க. இது உங்க வயித்துல இருக்கிற அந்த பிரசவ புண்ணை அப்படியே ஆத்திடும். அது மட்டும் இல்லாம குறைஞ்சு போன உங்க பசியையும் நல்லா தூண்டும். மக்களே, தாகத்துக்கு எப்பவும் சாதாரண தண்ணிய குடிக்காதீங்க. நல்லா கொதிக்க வச்ச சுக்கு தண்ணிய வெதுவெதுப்பா குடிங்க. இது உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத வாயுவை வெளியேற்றும். முக்கியமா சமையல்ல பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிடுங்க. அப்பதான் உங்க குழந்தைக்கு பால் நல்லா சுரக்கும், உங்க உடம்பு சீக்கிரம் தேரும். செல்லுங்களா, கவனிங்க பேரப்பிள்ளைகளே, நான் சொன்ன இந்த முறைகளை எல்லாம் நீங்க தினசரி தவறாம தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தீங்கன்னா அடுத்த சில வாரங்கள்லே உங்க உடம்புல ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. உங்க பழைய தெம்பும் அந்த முகப்பொலிவும் மெதுவா திரும்பி வர ஆரம்பிக்கும். மக்களே, பாட்டி சொன்னதை செஞ்சோம். இப்போ நாங்க பழையபடி தெம்பா இருக்கோம். பாத்தீங்களா மக்களே, பாரம்பரியமிரும் மருந்தும் உங்க பாட்டி அன்பு இருந்தா எந்த வலியும் போயிடுந்தா.